ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்ன்றது தான் படிக்க வந்திருக்கோம். ஸோ நெறைய பேருக்கு இந்த வார்த்தை வந்து புதுசா இருக்கும். நெறைய பேர் இந்த வார்த்தை கேள்வி கூட பட்டுருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக்ன்றது தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போக போக இத பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஓப்பனிங்ஸ் நெறையவே இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ ஜென்ரலா நீங்க வந்து எந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்றது மாரிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அது எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கா அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து நாக்குரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நாக்ரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த டெக்னாலஜிய போடுங்க. அந்த டெக்னாலஜிய போட்டதுக்கப்புறம், உங்களுக்கு என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் இத வந்து டைரக்ட்டா நாக்ரி வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்னோஃப்ளேக் டெக்னாலஜி போடுறேன். ஸோ ஸ்னோஃப்ளேக் டெக்னாலஜிய போட்டீங்கன்னா, அந்த ஸ்னோஃப்ளேக்குக்கு வந்து எப்போ லாஸ்ட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெக்ஸாவர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ லாஸ்ட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 டேஸ் அகோ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைஸ் கம்பேர்ல 1 டே அகோ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கீழ போய் பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் ஆகோ. ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 12 டேஸ் ஆகோ. இந்த மாரி எல்லாமே வந்து ரீசென்ட்டா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்னோஃப்ளேக்ன்ற டெக்னாலஜி இந்த வித்தின் 1 மந்த்துக்குள்ள எவ்ளோ கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி வந்து மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இப்போ சப்போஸ் நாக்குரியில வந்து அந்த டெக்னாலஜில போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் வந்து 1 மந்த் பேக், 2 மந்த் பேக் அப்படின்ற மாரி இருந்துருந்துச்சுன்னா, அப்ப கரண்ட்டா அந்த டெக்னாலஜிக்கு வந்து மார்க்கெட்ல வந்து வேல்யூ இல்ல. ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த ஒரு ஜாப்மே குடுக்கலையே அப்படின்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் ஸ்னோஃப்ளேக் பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நெறைய ஜாப் வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ள போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து மார்க்கெட்ல செம பீக்ல இருக்கு. இப்ப நீங்க பிக்கப் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க வந்து ஈஸியா வந்து உள்ள போயிற முடியும். ஏன்னா இப்போதைக்கு ரொம்பவே நெறைய ஓப்பனிங்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க டே பை டே. ஓகே. ஸ்னோஃப்ளேக்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் வந்து ஒரு கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அ இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னோஃப்ளேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றாங்க. ஆல்ரெடி ஸ்னோஃப்ளேக்னாலே என்னன்னு நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அகைன் கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ்ன்ற வார்த்தைய டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்னோஃப்ளேக்னா என்ன அப்படின்றது நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டான்ற வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டானா என்ன? இப்போ டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்னா என்ன? அதாவது ஒருத்தர பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு பொருள பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அப்ப இந்த டேட்டான்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தின இன்ஃபர்மேஷன தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இருக்குதுன்னா, இப்ப எனக்கு வந்து என்னோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நேம் இருந்துச்சுன்னா, அந்த நேம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாரி நான் வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன். நமக்கு வந்து இந்த டைம்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ பேஸ் பண்ணி தான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனிஸுமே, எல்லா பிசினஸுமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வித்தவுட் இன்ஃபர்மேஷன் எந்த பிசினஸுமே ரன் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து டேட்டா இருந்தா மட்டும்தான் எல்லா கம்பெனிஸ் எல்லா இதுவுமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். முதல்லலாம் வந்து ஒரு ஹார்ட்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைக் இப்போ நம்ம வந்து ஒருத்தன் வந்து உயிர் வாழணும்னா சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். நம்ம வந்து ஆக்சிஜன் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கம்பெனிஸை பொறுத்தவரையிலும் கம்பெனிஸ் எல்லாம் உயிர் வாழணும்னா அவங்களுக்கு வந்து டேட்டா வேணும். டேட்டா இல்லாம கம்பெனிஸால ரன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஏன் டேட்டா வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு? எதனால நமக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு டேட்டா தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. அது என்ன நான் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கும் எனக்கு டேட்டா தான் இருந்தா தான் என்னால டிசிஷன் எடுக்க முடியுன்றீங்களே என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து டிசம்பர் மந்த் மழை அதிகமா பெய்யுன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டிசம்பர் மந்த்ல நம்ம வந்து மழை அதிகமா பெய்யுன்றதுக்காக நம்ம வந்து வீடு மாறி சப்போஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதிகமா இது தண்ணி வரக்கூடிய ஏரியால இருந்து காலி பண்ணி வேற வீட்டுக்கு நம்ம காலி பண்ணி போவாங்க. அப்போ ஒருத்தன் வீடு காலி பண்ணி போறான்னா அவன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வீடு காலி பண்ணி போறான்.
அப்ப அவன் எதை பேஸ் பண்ணி காலி பண்ணி போறான்? எனக்கு டிசம்பர் மந்த்ல மழை பெய்யும்னு தெரிஞ்சு அவன் போறான். எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன்னா ஏற்கனவே டிசம்பர் மந்த்ல அடிச்ச மழைனால தான் அவன் வந்து இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கான். அப்ப ஏற்கனவே அடிச்சிருக்க மழைய அது வந்து ஒரு டேட்டா. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து மழை பெய்ஞ்சிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா, அது நமக்கு வந்து என்ன குடுக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்த பத்தின டேட்டாவா குடுக்கும். லைக் இந்த டேட்ல இவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிசிஷன் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்டான ஒரு ஒரு இது வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ எஸ்கியூஎல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்புல. எஸ்கியூஎல் பாத்தீங்கன்னா, ஜனவரி மந்த்ல அவருக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 10 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதே எஸ்கியூஎல் வந்து பிப்ரவரி மாதத்துல எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 8 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்கியூஎலுக்கு வந்து அவர் வந்து மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து கம்மி ஆயிட்டே போகுது. அப்போ இப்போ நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன மாசத்துல இருக்காருன்னா ஏப்ரல் மந்த். இப்போ ஒருவேளை இந்த பழைய டேட்டாவை ஒரு அனலைஸ் பண்ணாம ஜென்ரலா அகைன் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா என்ன ஆகும்னு கேட்டோம்னா அகைன் 3 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பிசினஸ் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இவர் பிசினஸ் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா நடந்து முடிஞ்ச பழைய டேட்டாவை எல்லாம் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அவரால் நடக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மந்த்ல எந்த மாதிரி பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதாவது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் புல் பண்றதுன்றதை அவர் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ சப்போஸ் 10, 8, 5ன்னு சொல்லிட்டு கம்மி ஆயிட்டே போகுது. அப்போ இவர் பாக்குறாரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் கம்மி ஆயிட்டே போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? இவர் வந்து ட்ரைனரை சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இந்த ட்ரைனரால நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வர மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனர் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டாபிக்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து புது டாபிக்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வே ஆஃப் டீச்சிங் ஸ்டைலை மாற்றி பார்க்கலாம். ஸோ வே ஆஃப் டீச்சிங் ஸ்டைலை மாற்றி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஆஃபர் போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் நம்ம பண்றோம். கரெக்ட்டுங்களா? இந்த ரியாக்ஷன்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்றோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு நடந்து முடிஞ்ச டேட்டா எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ அந்த ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஏப்ரல் மந்த் பார்க்கறேன். எனக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து எனக்கு 20 பேர் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இங்க எடுத்திருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் நான் அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக கொடுக்குறேன், ஆஃபர்ஸ் அதிகமாக பண்றேன். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் நான் இங்க பண்றேன். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட். ஸோ இந்த டேட்டா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணேன். இந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அவர் நடந்து முடிஞ்ச டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எப்படி போயிருக்கு, அது ப்ராஃபிட்ல போதா லாஸ்ட்ல போதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அவரோட பிசினஸ் வந்து ப்ராஃபிட்ல மாத்தணும்னா அவர் வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ஆக்ஷன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா டேட்டா தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. So அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒருத்தர் டிசிஷன் மேக் பண்ணணும்னா அவருக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா டேட்டான்றது வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பிடிச்ச கண்டென்ட் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அவர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வந்தாதான் அவர் பார்ப்பாரு. சப்போஸ் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ட்ரைனிங் ரிலேட்டடான கண்டென்ட்டா நான் அவருக்கு ஷோ பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு வீடியோவா ட்ரைனிங் ரிலேட்டடான வீடியோஸா வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அது பிடிக்காது. ட்ரைனிங் மீன்ஸ் நான் வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா நான் வந்து அவருக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டே இருக்கேன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற எதுல வந்து அவருக்கு தேவையான கண்டென்ட் இருக்கோ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ பாத்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோஸை பார்க்குறோமோ அந்த வீடியோஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸா இவர் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்களோ அந்த வீடியோஸை வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்குன்றத அதுவே டிசைட் பண்ணிட்டு அந்த மாதிரியான வீடியோஸை மட்டும் அது ப்ரொவைட் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து கண்டினியூஸா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ டேட்டான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணி வச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக நம்ம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா
நமக்கு வந்து ஃபர்தரா கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் வந்து ஸ்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை மட்டும் அவன் ஷோ பண்றான். எனக்கு பிடிக்காத கண்டென்ட்டை வந்து அவன் வந்து அவனாவே ஆட்டோமேட்டிக்கா அதை ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலாவே நமக்கு வந்து டேட்டான்றது வந்து நம்ம பர்சனல் லைஃப்லயே நமக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி ட்ராக் பண்றதுக்கு நமக்கு டேட்டா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பர்சனல் லைஃப்ல வந்து டேட்டா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மழை பெய்யும் போது நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போறோம் பாத்தீங்களா? அப்ப நமக்கு வந்து ப்ராப்ளம். இப்ப பாத்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்றோம், என்னென்னலாம் முக்கியமா நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம வந்து ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பர்சனலைஸ்ட் லைஃப்ல வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கணுன்ற மாதிரியான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நமக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிசினஸ் க்ரோத்க்காக நமக்கு வந்து டேட்டா யூஸ் ஆகுது. பிசினஸ் க்ரோத்க்காக நமக்கு வந்து டேட்டா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக உங்களுக்கு டேட்டா யூஸ் ஆகுது. லைக் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா புதுசா வந்து ப்ராப்ளம் வந்துடாத அளவுக்கு நம்ம பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒர்க் பண்றதுக்காக நமக்கு டேட்டா வந்து யூஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி டேட்டா வந்து நிறைய விஷயத்துக்கு நமக்கு டேட்டா வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் போக போக. ஓகே, இப்போ நம்ம டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை பத்தின இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா ஒருத்தரை பத்தின ஏதாவது ஒரு நேமோ, ஃபோன் நம்பரோ, இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் தான் டேட்டான்னு சொல்றாங்க. சரி, இந்த டேட்டா எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளை பத்தின டேட்டா கலெக்ட் பண்ணது ஓகே. அந்த டேட்டா எல்லாம் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது? ஸோ இது எல்லாத்தையுமே டேட்டா எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு ஒரு காமனான பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். இப்போ உங்ககிட்ட வந்து கேஷ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 வரலையும் கையில வச்சிருக்கீங்க. இப்போ 10,000 வரலையும் கையில வச்சிருக்கீங்கன்னா ஓகே, நீங்க வந்து கையில வச்சிருக்கலாம். இப்ப நீங்க இதுவே வந்து 1 crore இல்லைன்னா 10 லட்சம் வரலையும் கையில வச்சிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம கையில வச்சுட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ரிஸ்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான அமௌண்ட் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து கையிலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ இல்ல பீரோக்குள்ளேயோ வச்சுக்க யோசிப்போம். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு காமனான ஏரியால கொண்டு போய் வைப்பாங்க. அமௌண்ட் அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஒரு காமனான ஏரியால கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். அந்த காமனான ஏரியா என்ன? அதுதான் பேங்க். ஸோ அப்போ நம்ம கிட்ட கேஷ் வர வர நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். அதுதான் பேங்க். இதே கான்செப்ட் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டாக்கும் பண்றாங்க. ஸோ டேட்டா வந்து அதிகமாக அதிகமாக டேட்டா நிறைய நமக்கு கிடைக்க கிடைக்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டாவையும் ஒரு காமனான பர்டிகுலர் ஏரியால கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப டேட்டா பேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ எல்லா விதமான டேட்டாவை பத்தின இன்ஃபர்மேஷனும் அதாவது கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியால கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ நம்ம அப்போ வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டேட்டா பேஸ்ல பண்ணலாம் அப்படின்றாங்க. டேட்டானா இன்ஃபர்மேஷன், டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் டேட்டா பேஸ் அப்படின்றாங்க. சரி, இப்போ மார்க்கெட்ல 3 விதமான டேட்டா பேஸை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கேட்டகரிஸா வந்து டேட்டா பேஸை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில டேட்டா பேஸை ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நோ சீக்வல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில டேட்டா பேஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளவுட் பேசிஸ்ல டேட்டா பேசஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன? நிறைய பேர் வந்து இப்போ நீங்க இதுல படிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோ இல்லை பிசிஏ பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னா இல்லைனா ஐடி இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் சிஎஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிபிஎம்எஸ்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு சாப்டராகவே வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன அப்படின்னா நான் டேரக்டா உங்களுக்கு வந்து இங்கே படம் போட்டு காட்டுறதோட நான் எடுத்திருக்கக்கூடிய நோட்ஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் வச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஆர்டிபிஎம்எஸ், நோசிக்வல், கிளவுட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆர்டிபிஎம்எஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்னா ரிலேஷனல், அதுக்கப்புறம் டினா டேட்டாபேஸ், டிபினா அதாவது டேட்டாபேஸ், எம்எஸ்னா வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட்டாவ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது நம்ம வந்து டேட்டா வந்துச்சுன்னா, அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி அதுக்கு காலம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரோலயும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா வந்து லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாரி மல்டிபிள் டேபிள் வச்சிருந்தோம்னா, அந்த மல்டிபிள் டேபிள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லிங்க் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து ஒரு அதாவது உங்களுக்கு வந்து டேட்டா என்ன ஃபார்மட்ல வரும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு வந்து டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டேட்டா எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஆனா டேட்டா எந்த மாதிரி வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ டேட்டா வந்து எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு 3 ஃபார்மட்ல டேட்டா உங்களுக்கு நமக்கு வரும்னு சொல்றாங்க. என்னென்ன ஃபார்மட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அடுத்து வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து உங்களுக்கு 3 விதமான ஃபார்மட்ல வரும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன? ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா அது உள்ள இருக்கக்கூடிய டேட்டா இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நம்பர்ஸ் இருக்கும், இல்ல நே கேரக்டர்ஸ் இருக்கும், இல்லனா வந்து டேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மட்ல உங்களுக்கு டேட்டா ரிசீவ் ஆச்சுன்னா, இந்த டேட்டாவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய டேட்டாவே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். லைக் அது வந்து ஜேசான் டேட்டாவா இருக்கலாம், ஹேப்ரோவா இருக்கலாம், ஓஆர்சியா இருக்கலாம், இல்லனா வந்து எக்ஸ்எம்எலா இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய டைப் ஆஃப் டேட்டா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்றது வந்து இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரா பேஸ் பண்ணியே இருக்காது. ஒரு வந்து ப்ராப்பரான ஒரு இதுலயே இருக்காது. அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடியோ ஃபைலா இருக்கலாம், இல்ல வீடியோ ஃபைலா இருக்கலாம், ஸோ இல்லனா வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலா இருக்கலாம், இல்லனா இமேஜா இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து இந்த 3 டைப்ல தான் நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வரும். ஸோ அதனால இந்த 3 டைப்ல வரக்கூடிய டேட்டாவை தான் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு டேட்டா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்டு டைப் ஆஃப் டேட்டா தான் வருமே. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதுல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் கொண்டு வந்து ஆர்டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். So அதுதான் நான் வந்து இங்க கொடுத்துருப்பேன். ஒரு இங்க வந்து நம்பர் ஃபார்மட்லயோ கேரக்டர் ஃபார்மட்லயோ நமக்கு டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள்குள்ள லோட் பண்ணுவாங்க. ஸோ டேபிள்னா என்ன? டேபிள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் டேபிள்னு சொல்லுவாங்க. டேபிள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இத காலம் காலம்ஸ் ஆகவும் ரோஸ் ஆகவும் பிரிச்சு ஒரு டேபிள்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டா, அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டா பேஸ்ன்ற பாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ள அந்த டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள்ஸ் இருக்கும். நம்ம வந்து டேட்டாவை கொண்டு வந்து இந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி அது உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போவோம். அது எதுக்கு? அதாவது இந்த மாதிரியான டேட்டா ஃபார்மட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாஸ்லாம் இதுல கொண்டு வந்து வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து லிங்க் பண்ணி ஒரு இது வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரியான டேட்டா பேசஸ்லாம் இந்த மாதிரியான ஒர்க்லாம் எந்தெந்த டேட்டா பேசஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை எஸ்கியூஎல் பண்ணும், போஸ்ட்கிரிட் எஸ்கியூஎல் பண்ணும், எஸ்கியூஎல் சர்வர் பண்ணும், ஆரக்கிள் எஸ்கியூஎல் பண்ணும், ஸ்னோஃப்ளேக் எஸ்கியூஎலும் பண்ணும். சாரி, ஸ்னோஃப்ளேக்கும் பண்ணும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா டேட்டா பேசஸ் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ். இந்த டேட்டா பேசஸ்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NoSQL. NoSQLனா என்ன? அதாவது NoSQL ரிலேட்டடான டேட்டாபேஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய டேட்டா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலம் ஃபேமிலின் மாதிரியான டேட்டா வரும். இல்ல கீ வேல்யூன்ற மாதிரியான டேட்டா வரும். இல்லைனா டாக்குமெண்ட் மாதிரியான டேட்டா வரும். இல்லைனா கிராஃப் வச்சு டேட்டா வரும். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்துச்சுன்னா, இதை கொண்டு போய் நம்மளால ஆர்டிபிஎம்எஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மட்ஸ்ல டேட்டா வந்துச்சுன்னா, ஸோ ஸ்டோர்ஸ் டேட்டா இன் டிஃபரெண்ட் ஃபார்மட்ஸ் லைக் கீ வேல்யூ, டாக்குமெண்ட், காலம் ஃபேமிலி, கிராஃப். இந்த மாதிரியான டேட்டா உங்களுக்கு சப்போஸ் ரிசீவ் ஆச்சுன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான டேட்டா பேசஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ NoSQL டேட்டா பேசஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ NoSQL டேட்டா பேசஸ் அப்படின்னா எதுனா, NoSQL என்னன்னா நாட் ஒன்லி எஸ்கியூல்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னன்னா நாட் ஓனா ஒன்லி எஸ்கியூல். ஸோ நாட் ஒன்லி எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் இல்லாம மற்ற ஃபார்மட்ஸ்லயும் டேட்டா வருமே. அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் அது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான NoSQL பேஸ் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க.
இது வந்து மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோ டிபி, கெசன்ட்ரா, டைனமோ டிபி இந்த மாதிரியான டேட்டா பேசஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களோட டேட்டா வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல ரிசீவ் ஆச்சுன்னா நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சரி அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளவுட் டேட்டா பேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கிளவுட் டேட்டா பேசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்க வந்து கிளவுட் டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளவுட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளவுட்னா என்னன்னா, இப்போ நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து இங்க பேசுறது இருக்கு. ஓகே. கிளவுட். ஓகே. கிளவுட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளவுட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து முதல்ல இப்பதான் போன்ல வந்து இன்டர்னல் மெமரி வந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து ஒரு சாங்ஸோ இல்லைனா வீடியோஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி தான் கேட்டுட்டு இருப்போம். இப்போ இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணணும்னா நான் வந்து இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாகணும். கரெக்ட்டுங்களா? என்னோட போன்ல வந்து நான் இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னோட போன்ல வந்து இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நான் வந்து எதுல ஸ்டோர் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ மெமரி கார்டே கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் தான். So, ஏன்னா அதுலயுமே டேட்டா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சாங்ஸ், மெமரி வீடியோஸ், ஃபைல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆனா அதுல வந்து டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ண முடியாது. அதுல வந்து ரேண்டமா ஸ்ட்ரக்சரே இருக்காது. நம்ம தான் வேணா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டேட்டா எல்லாம் நாம வந்து மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பட் யூடியூப் யூடியூப்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. சாரி, யூடியூப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றாங்க? ஏன்னா எனக்கு தெரியும் சாங்ஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து என் மெமரி கார்டில் இருக்கு. நான் மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணனா அதுல பாட்டெல்லாம் வரும். அது நம்ம வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூடியூப்ன்ற அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா அதுல கோடிக்கணக்கான பாட்டு இருக்குது, கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இவனுங்க எல்லாம் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நாம எப்பெல்லாம் வந்து அந்த யூடியூப் ஓபன் பண்ணாலும் அப்பெல்லாம் எனக்கு வந்து அது அவைலபிளா கிடைக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க டேட்டா பேஸ் வந்து மார்க்கெட்ல வந்து வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிளவுட்ல வாங்குவாங்க. ஸோ இப்போ கிளவுட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் டேட்டா பேஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க யூஸ்வலா மெமரி கார்டு வாங்குறதா ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லயோ இல்லைனா ஏதோ ஒரு செல்ஃபோன் கடையிலயோ கொண்டு போயிட்டு டேரக்டா போயிட்டு மெமரி கார்டு வாங்கிட்டு வருவீங்க. ஆனா கிளவுட் வாங்குறதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிங்க்ல போயிட்டு அந்த லிங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸை அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் எப்பெல்லாம் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா அவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவான். ஸோ எப்பெல்லாம் நான் இந்த லிங்கை லாகின் பண்றேனோ, எப்பெல்லாம் நான் இந்த லிங்க் லாகின் பண்றேனோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட்டா பேஸை போயிட்டு அது ஓப்பன் பண்ணிடும். ஸோ நான் எப்பெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வரணும், ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம இதுக்காக இது உள்ள இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இந்த இதுக்காக நம்ம வந்து உங்க போன்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா இல்ல உங்க சிஸ்டம்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுமே தேவை கிடையாது. ஸோ கிளவுட்ல உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, கிளவுட பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸஸை நீங்க உங்க பிசியில இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஜிமெயில்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம போன்ல வந்து ஒரு அப்ளிகேஷனாவே இருக்கு. பட் பிசில வாங்கலாம். பிசில வந்துட்டு நீங்க ஒரு சாஃப்ட்வேரா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி யூஸ் பண்றது கிடையாது. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் வந்து அவங்களோட ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்து ஒரு கிளவுடா மாத்தி நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம எப்பெல்லாம் ஜிமெயிலோட லிங்க் ஓபன் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டேட்டாவை அதுல போய் பார்த்துக்க முடியும். நமக்கு யார் மெயில் பண்ணிருக்காங்க, நமக்கு என்ன நடந்திருக்குன்ற மாதிரி நமக்கு பார்க்க முடியும். இப்போ கிளவுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சேம் உங்களுக்கு வந்து அது உள்ள என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளவுட்ல நிறைய டைப் ஆஃப் விஷயம், நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு சர்வீஸ் தான் வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் பத்தி தான் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து சிஸ்டமே பில்ட் பண்ண முடியும். ஸோ கிளவுட் யூஸ் பண்ணி நீங்க சிஸ்டமே பில்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிபியு தேவைப்படும். ஸோ நமக்கு வந்து ப்ராசஸர் தேவைப்படும். ஸோ ப்ராசஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து பிசி வந்து நம்ம பிசி பில்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ப்ராசஸர் தேவைப்படும். அதுக்கப்புறம் ரேம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மெமரி ஸ்பேஸ் லைக் வந்து ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும், ஹெச்டிடி தேவைப்படும், இல்லைன்னா எஸ்எஸ்டி தேவைப்படும். ஸோ ஸ்டோரேஜ்க்காக நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசியை வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ உங்களோட கிளைண்ட் வராரு. கிளைண்ட் வந்து எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் உனக்கு கொடுக்குறேன்.
அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து எனக்கு 100 சிஸ்டம் தேவைப்படுது. நீ வந்து பில்ட் பண்ணிட்டு என்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடு. இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸாக்டா 1 இயர் ஆகும் முடியறதுக்கு. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்ப்பா. அவன் கொடுக்குற அமௌண்ட் வந்து சம அமௌண்ட். இப்போ ஆனா அவன் கேட்கக்கூடிய டைம் வந்து நாளைக்கே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிறான். இப்போ நான் போயிட்டு 100 பிசியை பில்டு பண்ணணும். ஸோ நான் வந்து வேக வேகமா நான் வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ நான் ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு நான் பிசி பில்ட் பண்றதுக்கு உண்டான எலமெண்ட் எல்லாம் வாங்குறேன். வாங்கிட்டு ஒரே நாள்ல என்னால 100 பிசி பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா பாசிபிளே கிடையாது. ஸோ ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒண்ணா வாங்கி எல்லாத்தையும் ஒண்ணா ரெடி பண்ணி நம்ம பில்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்னால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிளவுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிளவுட் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர் வேணுமா சிங்கிள் கிளிக்ல நான் தந்துடுறேன். ரேம் வேணுமா சிங்கிள் கிளிக் நான் தரேன். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் கிளிக்ல உங்களால என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராசஸர் எடுத்துக்க முடியும், ரேம் எடுத்துக்க முடியும், கிராஃபிக்ஸ் கார்டு, HDD ஸ்டோரேஜ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ பட் ஸ்டில் நம்மளால வந்து சிஸ்டமை பிசிக்கலா, அதாவது நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பிசிக்கலா ஹேண்டில் பண்ண முடியாது. சிஸ்டம்குள்ள இன்னொரு சிஸ்டம் இருக்கும். இப்போ நீங்க எல்லா கம்பெனிஸ்லயுமே பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு சிஸ்டம் லாகின் பண்றதா இருந்தா நீங்க வந்து இப்போ காக்னிசன்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து காக்னிசன்ட் லாகின் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் உள்ள போனதுக்கு அப்புறம் அது உள்ள வந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் இருக்கும். ஸோ சிஸ்டம்குள்ள இன்னொரு சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த ஸ்பெசிபிக் சிஸ்டம் வந்து ரெடி பண்றதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் யூஸ் ஆகுது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சிஸ்டம் தான். அந்த ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா கிளவுட் கிட்ட போய் சொல்றேன், ஏப்பா எனக்கு 100 சிஸ்டம் தேவைப்படுது பண்றேன். அவன் என்ன பண்றான்னா 100 விதமான, அதாவது 100 சிஸ்டமும் எனக்கு ரிமோட் டெஸ்க்டாப்பா பில்ட் பண்ணி கொடுத்துட்றான். அப்படி பில்ட் பண்ணி கொடுத்தானா நான் வந்து 100 பேரை உட்கார வச்சு நான் வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கலாம். ஸோ என்னால வந்து நாளைக்கே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப கிளவுட்ன்றது வந்து சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அந்த லிங்க்ல போய் நம்மளால டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது கூகுள் டிரைவ் பார்க்கலாம். ஸோ கூகுள் டிரைவ் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம டைரக்டா போயிட்டு என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள் டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. அந்த கூகுள் டிரைவ்ல நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான மெமரி ஸ்பேஸ் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வந்து ஸோ கூகுள் டிரைவ்ல வந்து நமக்கு தேவையான மெமரி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நம்ம கொண்டு போயிட்டு நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. கரெக்ட்டுங்களா? இப்போ கிளவுட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களோட பிசில மேனுவலா இன்ஸ்டால் பண்ணாம டைரக்டா லிங்க் மூலியமா ஆக்சஸ் பண்றது தான் கிளவுட் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நம்ம டெப்தா பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக வெப்சைட், அதாவது பிசியில் வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. யூடியூப்.காம்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப் வெப்சைட்டுக்குள்ளே போறீங்க. அந்த யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளவுடு கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிளவுடுக்குள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நான் யூடியூப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறோம். அந்த யூடியூப் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான வீடியோஸையுமே எல்லா விதமான கண்டென்ட்டையுமே எனக்கு ஷோ பண்ணி காட்டுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து கிளவுடுன்றாங்க. இப்போ அந்த மாதிரி மார்க்கெட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளவுட் பேஸ் பண்ணி டேட்டா பேசஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஹோஸ்டட் ஆன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கேலபிலிட்டினா என்னன்றதெல்லாம் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட டேட்டாவை நீங்கள் வந்து டைரக்டாக கிளவுடு மூலயமா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் கிளவுட் மூலயமா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ல என்னென்ன கிளவுட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ரிலீஸ் பண்ணாங்க. அமேசான்ல வந்து ரெட் ஷிஃப்ட்ன்ற கிளவுட் ரிலீஸ் பண்ணாங்க. கூகுள்ல வந்து பிக்கோரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஷூர்ல பார்த்தீங்கன்னா சினாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் ரிலீஸ் பண்ணாங்க. சினாப்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கிளவுட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கடையில போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா மெமரி கார்டு வாங்குறோம். ஒரு ஃபோனுக்கு வந்து மெமரி கார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போறோம். இப்போ அவன் மெமரி கார்டு கொடுக்கும்போது என்ன பண்றான்னா 2 மெமரி கார்டு கொடுக்குறான். நான் கேட்கறது ஒரு மெமரி கார்டு தான் கேட்கறேன். அவன் என்ன பண்றான்னா கொடுக்கும்போது இன்னொரு மெமரி கார்டும் சேர்த்தே கொடுக்குறான். அது என்னது, நம்ம வந்து ஒன்று தான் வாங்கணும், ரெண்டு ஏன் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்று கொடுக்கும்போது இன்னொன்னு சேர்த்தே கொடுக்குறான், ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ இந்த மாதிரி ரெண்டாவதா ஏன் கொடுக்குறான், என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ண சொல்றான். அதாவது என்ன மாதிரி யூஸ் பண்ண சொல்றான்னா நீங்க வந்து கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை இதுல வைங்க. ஸோ கரண்ட் டேட்டாவை இதுல வச்சுக்கோங்க. கரண்டா ரெகுலர் யூசேஜ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இதுல யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து யூஸே பண்ணாத பழைய டேட்டா இருந்துச்சுன்னா, ஸோ பழைய டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து இதுல வைங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஹிஸ்டரி டேட்டா அப்படின்றான். ஸோ நமக்கு வந்து எதனால நம்ம வந்து ஹிஸ்டரி டேட்டாவை தனியா மெயின்டைன் பண்ண சொல்றானுங்க? நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணும்போது ஒரே ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணலாமே? நம்ம வந்து இதுக்கு தனியா அதுக்கு தனியா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து இது வந்து ஒரு ஸ்கூல்ல நான் வச்சுக்கோங்க.
இந்த ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் படிச்சிட்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் கரண்டா படிச்சிட்டு இருக்கும்போது அவர்ட்ட வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டை ஆக்சஸ் பண்ணி, இல்லை ஒரு ஸ்கூல் இல்லைனா ஒரு கம்பெனி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பெனிக்குள்ள வந்து அவர் வந்து இந்த கம்பெனிக்குள்ள போகணும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, உள்ள இந்த கம்பெனிக்குள்ள போவார். ஐடி கார்டை யூஸ் பண்ணி அவர் உள்ள போவாரு. ஸோ உள்ள போனாருன்னா அந்த அந்த ஐடி கார்டில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பன்ஷின் பண்ணுவாரு. ஒரு டேட்டா வந்து பின்னாடி ஸ்டோர் ஆகும். ஸோ இவர் இத்தனை மணிக்கு பன்ஷின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஃபுல் டே ஒர்க் பண்றாரு. ஸோ ஒர்க் பண்ணதுனால அவருக்கு வந்து என்ன வேணும்னா, அவர் வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லணும். ஸோ இவர் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாகின் டைம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த கம்பெனி விட்டு வெளியே வராரு. ஸோ அன்னைக்கு டே எண்ட் பண்றதுக்காக லாக் அவுட் பண்றாரு. மறுபடியும் டேட்டா வந்து விடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி டே வந்து இந்த வந்து ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்ரி டே அவர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இதே பர்சன், இதே எக்ஸ்ன்றவர் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆயிட்டார். கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டாருன்னா, இவர் வந்து இந்த கம்பெனிக்குள்ள அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி உள்ள போக முடியாது. உள்ள ஒர்க் பண்ண முடியாது. வெளியவும் வர முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனிக்கு விட்டு வெளியே போனதுனால தேவையே கிடையாது. இப்ப இந்த எக்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாரு. இந்த எக்ஸ்டனோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த கம்பெனியை பொறுத்தவரை இப்ப இது வந்து ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலையும் இவர் கம்பெனில ஒர்க் பண்றவர்லயும் இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்பதான் இவர் வெளியே போயிட்டாரு, இவரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனிலயுமே நம்ம எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்றோம், எவ்வளவு ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் கேட்டாலுமே, நீங்க என்ன டைம்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனிக்குள்ள ஸ்டோர் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் நீங்க வந்து இந்த டேட்ல இங்க ஒர்க் பண்ணீங்க, இந்த டேட்ல இந்த விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரிஜினலா ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இங்க ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் கம்பெனி விட்டு வெளியே போயிட்டார் பாத்தீங்களா, அதுக்கப்புறமும் அவரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு மெமரி கார்டுல வந்து ஒரு 2 GB ஒரு 4 GB மெமரி கார்டு வாங்குனீங்கன்னா, அந்த மெமரி கார்டு வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகுற வரலையும் நமக்கு அதை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் 4 GB கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் ஒரு டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ எக்ஸ்ன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் நம்ம வந்து பழைய டேட்டா, அதாவது வெளியே போன டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமா டேட்டா பேஸோட சைஸ் வந்து ஃபுல் ஆயிடுது. ஸோ அப்படி ஃபுல் ஆகுறதுனால நம்மளோட யூசேஜ் வந்து அகைன் அகைன் புதுசு புதுசா டேட்டா பேஸ் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருது. ஸோ அப்போ நம்ம ஒரு தடவையும் புதுசா டேட்டா பேஸ் வாங்குறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா பேஸ் வாங்கும்போது ரெண்டு விதமான டேட்டா பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து ஓஎல்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓஎல்டிபி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ராசஸ். ஸோ அவங்க வந்து ரெண்டு விதமான டேட்டாபேஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸ்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்ரிடே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எதுலனா இந்த டேட்டாபேஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாபேஸ்ல என்ன ஆகும்னா எவ்ரிடே டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்ற பர்சன் வந்து எவ்ரிடே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உள்ள போறாரு வெளியே வராரு அப்படி மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அந்த கம்பெனியை விட்டு வெளியே போனவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது அவங்களோட டேட்டா வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்காது, எவ்ரிடே டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்காது. பட் ஸ்டில் கம்பெனி வந்து அவங்க டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸ். இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை. ஸோ இப்போ கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஓஎல்டிபி இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை தான் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் டேட்டாபேஸ் தானே? எஸ், அப்சல்யூட்லி இதுவும் டேட்டாபேஸ் தான். ஆனா ஓல்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டாபேஸ் மட்டும் கிடையாதுங்க. இதை வந்து டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா டேட்டா வேர் ஹவுஸ்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் இருக்கும், அட் த சேம் டைம் கரண்ட் டேட்டாவும் இருக்கும். அப்போ இங்க இதுவும் டேட்டாபேஸ் தான், இதுவும் டேட்டாபேஸ் தான். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் உள்ளடக்கினவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்னா என்னன்னா, மல்டிபிள் டேட்டா பேஸை வச்சிருக்கிறது தான் டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா
வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ டேட்டானா ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேசஸ் எல்லாம் எதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ்குள்ள இருக்கும். ஸோ அப்போ டேட்டா வேர்ஹவுசஸ்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து, அதாவது அதுல ரெண்டு விதமான டேட்டா பேசஸ் இருக்கும் இது உள்ள. ஸோ ஒன்னு வந்து ஓஎல்டிபி டேட்டா பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஓஎல்ஏபி டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ ஓஎல்டிபினா என்னன்னா கரண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா பேஸ். ஓஎல்ஏபினா என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா பேஸ். ஸோ இதுதான் நான் வந்து இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் ஒன்று ரீட் அவுட் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் டேட்டா வேரோஸ்? A data warehouse is a type of database that collects and stores data from different sources in a structured way. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். ஸோ அதுவும் வந்து ஒரு டேட்டா பேஸா தட் கலெக்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ நிறைய சோர்சஸ் கிட்ட வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. ஸோ நிறைய சோர்சஸ்னா என்ன, நமக்கு டேட்டா எங்க இருந்து வருதோ அதுதான் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இங்க இது இருக்குன்னா இதோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா டேட்டா வேர். ஸோ டேட்டா வேர். ஓகே. இது வந்து டேட்டா வேர்ஹவுஸ். இது உள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓஎல்டிபியும் இருக்கும், அட் த சேம் டைம் இதில் ஓலாப்பும் இருக்கும். ஸோ ஓஎல்டிபி, அதுக்கப்புறம் ஓலாப். ஸோ நமக்கு டேட்டா எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து வரும். ஸோ அதுக்கு பேர் தான் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க இருந்து நமக்கு டேட்டா வருதோ அதுதான் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா டேட்டா பேஸ்க்குள்ள அனுப்புறோம். இப்போ சோர்சஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு சிஸ்டமா தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இல்லைன்னா அதாவது ஒரு இங்க பாப்பீங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாமே. சூப்பர் மார்க்கெட்ல வந்து எவ்ரிடே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க, கஸ்டமரோட நேம் என்ன, கஸ்டமரோட ஃபோன் நம்பர் என்ன. ஈவன் நீங்க வந்து ஒரு மெடிக்கல்ல போய் பாத்தீங்கன்னா கூட நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் நம்பர் என்ன, நேம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. சோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே இந்த டேட்டா இங்க இருக்கு, இந்த டேட்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டான சோர்சஸ் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்டு வேல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வெறும் டேட்டா வேர்ஹவுஸ் கிடையாது. இப்போ நம்ம ஸ்னோஃப்ளேக், நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்னோஃப்ளேக்ன்றது வந்து கிளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு அனைத்து சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்னோஃப்ளேக்ன்றது வந்து கிளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ டேட்டானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டானால என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளவுட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ்ல வந்து கரண்ட் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ ஓஎல்டிபி இருக்கும், அட் த சேம் டைம் ஓலாப் டேட்டாவும் இருக்கும். பட் ஸ்டில் டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது வந்து மோஸ்ட்லி எதுக்கு தான் கொண்டுட்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஓல்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓலாப் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் ரியல் டைம் டிரான்சாக்ஷன் டேட்டா. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரியல் டைம் டேட்டான்றது வந்து கரண்டா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அந்த டேட்டா வந்து ரியல் டைம் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவர் வந்து அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆப்ரேஷனல் ஆப்ரேஷனல் டேட்டா உள்ள இருக்கும். இதுல வந்து அனாலிட்டிக்கல் டேட்டா இருக்கும். ஸோ ஆப்ரேஷனல் டேட்டானா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் டேட்டா. அது வந்து நான் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓபிஎஸ் டேட்டான்றது வந்து கரண்ட் டேட்டாவை தான் வந்து ஓபிஎஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஃப்ரீக்வெண்டா இன்செர்ட் அப்டேட் டெலிட் நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை சொன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம வந்து அந்த கான்செப்ட் வரும்போது சொல்றேன். அதுவும் இந்த நார்மலைஸ்ட் கான்செப்ட். ஸோ ஓஎல்டிபி வந்து நார்மலைஸ்டு டேபிள்னு சொல்லுவாங்க.
இதை வந்து டீநார்மலைஸ்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இதுக்காக நான் தனியா வந்து ஒரு கிளாஸ் நடத்துவேன். ஒரு செஷன் இருக்கும், நார்மலைஸ் டிநார்மலைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இது கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், அப்படியே விட்டுலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து OLTP ல இருக்கக்கூடிய டேட்டா எப்பவுமே வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா டேட்டா வேரஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ OLTP ல இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப பெருசா இருக்கும்ன்றாங்க. ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு டேட்டா பேசஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா OLTP, OLAP அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா பேசஸ் இருக்கு. OLTP, OLAP அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா பேசஸ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேட்டா பேசஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு எப்பவுமே வந்து நம்ம வந்து டேட்டா வந்து இயர்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நமக்கு வந்து 2025 டேட்டான்றது கரண்டான டேட்டா. அப்போ 2025 ஆன கரண்ட் டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா OLTP ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா 2025 டேட்டா. இந்த OLTP ல எப்பவுமே வந்து குறிப்பிட்ட இயர்ஸ் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஒன்னு 1 இயர் ஆஃப் டேட்டா இருக்கும், இல்லைன்னா 6 மந்த்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த மாதிரி என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட டேஸ் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இதுல ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஓலாப்ல வந்து அந்த மாதிரியான ஃபில்டர் எதுவுமே இருக்காது. எவ்வளவு டேட்டா வேணாலும் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த இதுல வந்து 1 இயர் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சப்போஸ் 2026 வந்துருச்சு. அப்போ இப்போ யார் கரண்ட் டேட்டான்னு பாத்தீங்கன்னா 2026 தான் கரண்ட் டேட்டா. இப்போ இந்த 2026 தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்க ஸ்டோர் ஆகும். அப்போ ஓல்டு டேட்டாவா இருக்கக்கூடிய அந்த 2025 என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2027 வந்துருச்சு. 2027 வரும்போது யாரு கரண்ட் டேட்டான்னு கேட்டீங்கன்னா இந்த 2027 தான் கரண்ட் டேட். அப்போ இந்த 2027 கரண்ட் டேட்டா மட்டும்தான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ பழைய டேட்டாவா இருக்கக்கூடிய இந்த 2026 டேட்டாவை இங்க போய் கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ இந்த ஏரியால வச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே 1 இயர் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இருக்கும். அப்போ இது வந்து ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஆனா ஓலாப்ல அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகைன் 2028 வரும், அகைன் 2029 வரும். இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இங்க என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா ஓலாப் சிஸ்டம் சாரி OLTP சிஸ்டம் வந்து ஸ்மால் ஆஃப் டேட்டா. இதுல வந்து டேட்டா வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா 1 இயர் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் டேட்டா வேல்யூம். ஸோ நம்ம வந்து இயர்ஸ் போக 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 ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இது வந்து பெருசா போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எதனால நம்ம வந்து ரெண்டு விதமான டேட்டா பேசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரே டேட்டா பேஸ் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரே ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கும். இப்போ வந்து டேட்டா வேர்ஹவுஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இதுல போறோம், ஒரு கடையில போயிட்டு மெமரி கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு வந்து பாட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நான் டவுன்லோட் பண்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நான் முன்னாடிலாம் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா மெமரி கார்டு போய் கடையில போய் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கூகுள் டிரைவ் என்ன பண்ணும், கூகுள் டிரைவ்ல மூலியமா நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் போயிட்டு கடையில போய் வாங்குறேனான்னு கேட்டீங்கன்னா நான் கடையில எல்லாம் போய் வாங்குறது கிடையாது. கூகுள் டிரைவை கடையில போய் வாங்குறது கிடையாது. ஆனா மெமரி கார்டை நான் என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டா கடையில போய் வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி ஆகணும், இதை மேனுவலா போனை கழட்டி அந்த போனுக்குள்ள பேட்டரியை கழட்டி அது உள்ள வந்து மெமரி கார்டு போடக்கூடிய ஏரியா எங்க இருக்கோ அந்த ஏரியாவை பார்த்து நான் இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ மெமரி கார்டுல நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கூகுள் டிரைவ் யூஸ் பண்றாங்க. ஸோ கூகுள் டிரைவ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு. ஆனா அந்த போன்ல நான் வந்து ஓபன் பண்ணியோ இல்ல நான் வந்து மேனுவலா இந்த இதுவுமே பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ டிரைவ்ல நான் லாகின் பண்ணனா அந்த டிரைவ்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. அப்போ இவருக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல மேனுவலா நம்ம வந்து ஒர்க் பண்றோம். ஆனா இதுல வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இது டிரைவ் நம்ம வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும்னாலும் அகைன் அகைன் இப்ப நம்ம வந்து யூஸ்வலா 15 GB உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. சப்போஸ் அதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அப்போ இதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா கிளவுட். இதுதான் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்களான்னு கேட்டா கிளவுட். அப்ப இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் வந்து ஆன் பிரமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் பிரமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆன் ப்ரெமிசஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 விதமான விஷயம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து ஆரக்கிள் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் வாங்குறதா இருந்தா, உங்களுக்கு ஆன் ப்ரெமிசஸ்ல தான் குடுப்பாங்க. ஸோ ஆன் ப்ரெமிசஸ்னா என்னன்னா, ஸோ இப்ப நீங்க வந்து இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு சாஃப்ட்வேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க. உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இதுவே எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பே எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபேஸ்புக். ஓகே. இப்போ உங்க போன்ல வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்போ நம்மளால வந்து இந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பாசிபிளே கிடையாது. உங்க போன்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும்னா நீங்க மேண்டேட்டரியா என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உங்க போன்ல. இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி அதுக்கு இது அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட குரோம் ஓபன் பண்றீங்க. அந்த குரோம்ல போயிட்டு facebook.com அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைப் பண்றீங்க. அதை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட்குள்ள நம்ம போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இத இந்த வாட்ஸ்அப்பை நான் இன்ஸ்டால் பண்ணாதான் என்னால யூஸே பண்ண முடியும். ஆனா இந்த ஃபேஸ்புக்கை நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் வெப்சைட் மூலயமா டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆன் பிரமிஸ்க்கும் கிளவுடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ ஆன் பிரமிஸ் மூலியமா ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரை நீங்க மேனுவலா இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா கிளவுட் மூலியமா ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணா போதும். ஸோ நீங்க ஃபேஸ்புக்கை ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆன் பிரமிசஸ்க்கும் கிளவுடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ அப்போ முன்னாடிலாம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன் பிரமிசஸ்ல தான் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ஆரக்கல் பார்த்தீங்கன்னா, ஆரக்கல் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ அந்த ஆரக்கல்ன்ற டேட்டாபேஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு ஆன் பிரமிசஸ்ல போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஆன் பிரமிசஸ்ல வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஓவர் கம் பண்ணிச்சு நம்ம இந்த இந்த கிளவுட் அப்படின்றாங்க. சரி, அது என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத ஒன்னொன்னுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டேட்டா வேர்ஹவுஸை நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் கிளவுட்ல இருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுஸ்னா இத்தனை நாளா நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டா இதுதான் இருந்துச்சு இப்போ இதுவரையிலும் அப்படின்றாங்க. கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ்னா இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணி இதை வந்து மார்க்கெட் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது வந்து ஆன் ப்ரெமைசஸ் சர்வர் மேனேஜ்டு பை த கம்பெனி. ஆனா நம்மளோட இது கிளவுட பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஹோஸ்டட் ஆன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் ஏடபிள்யூஎஸ், அஷூர், கூகுள் பிளாட்ஃபார்ம், சாரி, கூகுள் கிளவுட். அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொன்று வந்து ஸ்னோஃப்ளேக். இந்த மாதிரியான டேட்டா வேர்ஹவுசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, இதுல இருக்கக்கூடிய இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரக்கிள், டெரடேட்டா, மைக்ரோசாஃப்ட் மைஎஸ்கியூஎல், இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து எஸ்கியூஎல் சர்வர். ஸோ டேட்டாபேஸ் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு நேம். ஸோ ஆரக்கல்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, டெரடேட்டான்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, எஸ்கியூஎல் சர்வர்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான டேட்டாபேசஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும்னா, நான் வந்து மேனுவலா இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸ்ஓ இல்ல அஷூரோ இல்ல ஜிசிபியோ இல்ல ஸ்னோஃபிளேக்கோ நான் யூஸ் பண்ணணும்னா நான் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்க பிசில டைரக்டா ஒரு லிங்கை மட்டும் நீங்க ஓபன் பண்ணணும். அந்த லிங்க்ல வந்து ஸ்னோஃபிளேக்கோட லிங்க். அதாவது நீங்க எப்படி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ, கூகுளுக்கு எப்படி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்னோஃபிளேக்ல போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா அவங்க நமக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க ஸ்னோஃபிளேக் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்ஸ்டாலேஷனே தேவைப்படாது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து ஆன் ப்ரெமிசஸ்க்கும் கிளவுடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா, ஸ்கேலபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஆன் ப்ரெமிசஸ் சாஃப்ட்வேரா இருந்தா ஹார்ட்வேரை மெயின்டைன் பண்ணும்போது கஷ்டப்படுவோம். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு 4 ஜிபி ஆஃப் மெமரி கார்டை வாங்கிட்டீங்க.
ஆனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஒரு 8 ஜிபி மெமரி வந்து நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 8 ஜிபி மெமரி வந்து நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க வாங்கினது வந்து 4 ஜிபிக்கு வாங்கியிருக்கீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் மறுபடியும் வந்து இன்னொரு ஃபோர் ஜிபி வாங்குவோம். ஸோ அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 8 ஜிபி ஆஃப் மெமரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்னா, இங்க வந்து ஒரு 4 ஜிபி வாங்கிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு மெமரி கார்டு எடுத்துட்டு வந்து நான் போடுவேன். அப்போ ஒரு போன்ல அட் அ டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு டைம்ல இந்த போன்ல இந்த மெமரி கார்டை யூஸ் பண்ணலாம், இப்படி இல்லைன்னா இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளால வந்து ஒரு டைம்ல 4 ஜிபி ஆஃப் டேட்டா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இப்போ இங்க இதுவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கிளவுடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வச்சிருக்கிறதோ அந்த போன், அந்த போன்ல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கூகுள் டிரைவ் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பார்த்துப்போம். ஸோ கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க வந்து ஒரு டைம்ல 15 ஜிபி ஆஃப் மெமரியை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 15 ஜிபியை வந்து 100 ஜிபிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அகைன் 100 ஜிபில இருந்து உங்களுக்கு வந்து 200 ஜிபி வேணும்னா அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஒரே ஃபோன்ல நம்ம எவ்வளோ மெமரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படுற டைம்ல. ஸோ நமக்கு எவ்வளோ இப்போ 8 ஜிபி ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா 8 ஜிபிக்கு தேவையான மெமரியை நம்ம மெமரி ஸ்பேஸை நம்ம வாங்கி இருந்திருக்கலாம். ஸோ அகைன் அதுல இருந்து நமக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அகைன் டிரைவ் கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு மெமரி ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கியிருக்கலாம். அப்போ ஒரே டைம்ல என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, மொத்த டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் மெமரி கார்டில் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல ஏதாவது ஒரு டேட்டா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து ஒரு 8 ஜிபி மெமரி கார்டை வாங்கிட்டு வந்து 8 ஜிபிக்கு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே. 8 ஜிபிக்கு வாங்கிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். 8 ஜிபி டேட்டாவே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல வந்து நம்மளோட போன்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அகைன் 16 ஜிபி ஆஃப் டேட்டா வரலையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்டோரேஜ் எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து 2 ஜிபி ஆஃப் மெமரி கார்டு வரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே. இப்பெல்லாம் நம்ம வந்து 128 ஜிபி மெமரி கார்டு வரையும் நம்ம போயிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு போக போக. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டோரேஜ் வாங்கிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அகைன் இன்னொரு ஸ்டோரேஜுக்கு புதுசா தான் வாங்குற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ல தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிளவுடுக்கு மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. கிளவுடுன்றது வந்து நான் வந்து அந்த கிளவுடு கிட்ட சொன்னா போதும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளவுட் எனக்கு வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெமரி ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம புதுசா போயிட்டு ஒரு ஒரு தனித்தனி மெமரி கார்டா வாங்கி வாங்கி யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளவுட்ல வந்து ஸ்கேலபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆன் பிரமிசஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல ஸ்கேலபிலிட்டி கம்மியா இருக்கு, ஸ்கேலபிலிட்டி கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டின்றது வந்து ஒரு ரப்பர் பேண்டுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. அந்த ரப்பர் பேண்டை நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஸ்டாப் பண்றோமோ அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இது கம்மியாயிடும். ஸோ அதாவது எப்போ டிக்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ இந்த அளவுக்கு சைஸ்ல மாறிடும். அப்போ எனக்கு வேணுன்ற போது நான் இதை இழுத்துக்கிறேன், எனக்கு வேணான்ற போது நான் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டின்றது என்னன்னா, எப்போ உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படுதோ இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படலையோ அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேணுன்ற போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்ற போது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படின்றாங்க. இந்த ஸ்கேலபிலிட்டி எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிளவுட் சிஸ்டம்ல ஈஸியா இருக்கு. நீங்க வந்து 5 ஜிபி ஆஃப் மெமரி ஸ்பேஸ் வாங்கினீங்கன்னா நீங்க 5 ஜிபி ஆஃப் மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்க. சடனா உங்களுக்கு 10 ஜிபி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஜிபி ஆஃப் டேட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 10 ஜிபி டேட்டால இருந்து நான் 2 ஜிபி டேட்டா வந்து டெலீட் பண்ணிட்டேன்னா நம்ம அகைன் 8 ஜிபிக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கலாம், ஏப்பா எனக்கு 10 ஜிபி இப்போ தேவை கிடையாது, எனக்கு 8 ஜிபி டேட்டா தான் என்கிட்ட இருக்குது, 2 ஜிபி நீயே திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் திரும்ப அதை எடுத்துக்கிட்டு அகைன் 8 ஜிபிக்கு மட்டும் நம்ம கிட்ட வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கிளவுட்ல இருக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி. நமக்கு வேணுன்ற போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வேணான்ற போது அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இதுவே வந்து நம்ம ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி கிடையாது. ஒரு தடவை 8 ஜிபிக்கு காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா எப்பவுமே அந்த 8 ஜிபி நம்ம யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலாலும் சரி அந்த 8 ஜிபிக்கு நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பே பண்ணி நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுறோம்.
இதுதான் வந்து இந்த இதுல சொல்றாங்க. ஸோ லிமிடெட் பை ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி ஸ்கேலிங் ரெக்யூஸ் பிசிக்கல் அப்கிரேட்ஸ். நம்ம தான் பிசிக்கலா உட்காந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ 2 GB இருந்து 4 GB, 4 GB இருந்து 8 GB அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல எப்படின்னா உங்களோட டேட்டாக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லிடலாம். ஸோ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரிசோர்ஸ் ஆன் டிமாண்ட். ஸோ எப்போ நமக்கு டிமாண்ட் வருதோ அந்த டைம்ல நம்ம வந்து இதை வந்து ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி, காஸ்ட் வச்சு பார்க்கலாமே. காஸ்ட் வச்சு பார்க்கும்போது ட்ரெடிஷனல் டேட்டா வேர்க்கும் கிளவுடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்ட் காஸ்ட் ஃபார் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை இப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஆன் ப்ரெமைசஸ்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிகமான காசு செலவு பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே பாருங்க, நீங்க வந்து 8 GB நீங்க வாங்குறீங்கன்னா 8 GB கூட நான் அமௌண்ட் பே பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க வந்து இப்போ வந்து சென்னையில இருக்கீங்க. சென்னையில இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஊட்டி போகணும், இல்லைன்னா வந்து லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சென்னையில இருந்துட்டு நம்ம வந்து பெங்களூர் போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா பர்பஸா ஒரு கார் வாங்கிடுறாரு. காரை வாங்கிட்டு இந்த ஊர்ல இருந்து ஏறி இந்த ஊருக்கு அவர் போறாரு. ஸோ இப்போ இவர் கார் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். இவருக்கு வந்து கார் வாங்குற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு. அப்ப இவர் என்ன பண்ணி ஆகணும்? காருக்கு வந்து கண்டிப்பா அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு காரை புதுசா வாங்கினா ஒரு 10 lakhs அவர் பே பண்ணி வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காருக்கு இவர் தான் பெட்ரோல் போட்டாகணும். அதுக்கப்புறம் அந்த காருக்கு இவர் தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த காரை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். சப்போஸ் அந்த காரை இவருக்கு ஓட்ட தெரியலன்னா அதுக்கு வந்து டிரைவரை போட்டாகணும். அப்போ ஒரு காரை வந்து ஓனா இவர் வாங்கிட்டாருன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும், அதாவது ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க இருந்து இங்க மட்டும் தான் அவர் போக வேண்டியது இருக்கு. அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக இவர் காரை வாங்கிட்டாருன்னா இவ்வளவு விஷயத்தையும் அவர் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதுவே இவர் வந்து கார் வாங்கல. சோ இதுக்கு பதிலா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினோ இல்லைன்னா பஸ்ஸோ யூஸ் பண்றாரு. ஸோ இப்போ இந்த பஸ்ஸோ ட்ரெயினோ யூஸ் பண்ணா இவர் வந்து அமௌண்ட் வந்து 10 lakh பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 10 lakh பே பண்ண வேண்டியது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட்டோட மேக்ஸிமம் ரேட் வந்து ஒரு 500 குள்ள வச்சுக்கலாமே. ஸோ பஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஸோ 500 rupees அவர் பே பண்றாரு. ஓகே. ஸோ 500க்கு வந்து அவர் பே பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் வந்து சேவ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் போடணுமா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நாம போய் பெட்ரோல் போட தேவையில்லை. ஸோ அவங்களே அதை போட்டிருப்பாங்க. ஸோ பெட்ரோல் போட தேவையில்ல. சர்வீஸ் பண்ணணுமா அதுவும் தேவையில்லை. மெயின்டைன் பண்ணணுமா அதுவும் தேவையில்லை. டிரைவர் போடணுமா எதுவுமே தேவை கிடையாது. இவரு இங்க இருந்து இங்க போறதுக்கு உண்டான அந்த போறதுக்கு மட்டும்தான் இவர் பே பண்றாரு. அப்போ ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காஸ்ட் கம்மி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா இவர் வந்து இங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. எவ்ரிடே போக வேண்டியது இருக்குன்னா டெய்லியுமே நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காம ஓனா வந்து வெஹிக்கிள் வாங்குவாங்க. பட் ஸ்டில் அதுக்கு வந்து இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இப்போ வரலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆன் பிரமிசஸ்க்கும் கிளவுடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது தான் என்னென்ன வச்சுக்கிறீங்கன்னா கிளவுடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓன் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்களா இதுதான் நீங்க என்ன வச்சுக்கிறீங்கன்னா ஆன் பிரமிசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆன் பிரைம். இப்போ என்னன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதாவது இந்த ஆன் பிரைம்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டீங்கன்னா வாங்கும் போதே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பே பண்ணிடுறோம். இப்போ நீங்க ஒரு ஆரக்கல் சாஃப்ட்வேர் வாங்குறதா இருந்தா அந்த ஆரக்கல் சாஃப்ட்வேர்ல வந்து அவங்க எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்து வாங்கி ஆகணும். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 5 GB டேட்டா ஸ்பேஸோட கொடுங்கன்னு சொல்லிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா 5 GB டேட்டாக்கு வந்து ஒரு அமௌண்ட் கோட் பண்ணிடுவான். ஸோ நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லி பெய்டு, ஸோ ஃபுல்லாக பே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் அது அப்கிரேட் கொடுக்குதோ அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணணும். அது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நான் வந்து மேனுவலா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓனா சாஃப்ட்வேர் வாங்கிட்டோம்னா இருக்கு. ஆனா இதுவே கிளவுட் மூலியமா நீங்க சாஃப்ட்வேர் வாங்குனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து தேவையில்லாம நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட்டோ எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 2 GB ஆஃப் டேட்டா மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 2 GB டேட்டாக்கு மட்டும் நீங்க பே பண்ணுங்க. ஸோ எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எப்போ நான் இங்க இருந்து இங்க போறனோ அப்ப நான் யூஸ் பண்றேன், அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றேன். அப்ப யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நான் பே பண்றேன். அதுதான் வந்து இந்த கிளவுடுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நடக்குது. ஸோ பாத்தீங்கன்னா
இந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து ரெக்யூஸ் ஐடி டீம்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் பேக்கப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ ஒரு ஐடி டீமை போட்டு நான் என்ன பண்ணி ஆகணும்னா மெயின்டைன் பண்ணி ஆகணும், பேக்கப் பண்ணி ஆகணும், அப்டேட் கொடுத்தாகணும், இது எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க கிளவுட்ல டேட்டா வாங்கிட்டீங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ் வாங்கிட்டீங்கன்னா, மேனேஜ்ட் பை கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வித் ஆட்டோமேட்டட் பேக்கப் அண்ட் அப்டேட். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல அவங்களே பாத்துக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் அக்கௌண்ட் வாங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? So அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா பேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இருக்கு, ஐபிஎம் நெட்டேசா, டெரடேட்டா, ஆரக்கல். ஸோ இந்த மாதிரியான டேட்டா பேசஸ்லாம் வந்து ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா பேஸ்க்குள்ள வரும். ஸோ நம்ம ஓனா வாங்கி இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிளவுட் டேட்டா வேர்ஹவுசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் இருக்கு, ரெட் ஷிஃப்ட் இருக்கு. ரெட் ஷிஃப்ட்ன்றது வந்து அமேசான்ற கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் பிக்கோரி இருக்கு. பிக்கோரி வந்து கூகுள்ன்ற கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சினாப்ஸ் இருக்கு. சினாப்ஸ்ன்றது வந்து அஷூர் ரிலீஸ் பண்ணது. ஸோ இவங்க எல்லாம் கிளவுட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா வேர் ஹவுசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்ததுல இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ஸ்னோஃப்ளேக்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ ஸ்னோஃப்ளேக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன்? கிளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வார்த்தைக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுங்களா? இதை ஏன் கிளவுட் பேஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. டேட்டானா என்ன, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, கிளவுட் பேஸ் பண்ணின டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.